ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து உருளைக்கிழங்கு சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு வந்து உருளைக்கிழங்கு கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன். கொஞ்சம் பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். இஞ்சி சீவி வச்சுருக்கிறேங்க. ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கிறேன். ரைஸ் வந்து வடித்து எடுத்து வச்சுருக்கிறேங்க. இப்போ வடசட்டியில் வந்து ஒரு 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்து வச்சு, இப்போ இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கோங்க. பூண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சு சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து இஞ்சி சேர்த்துக்கோங்க. இஞ்சியை வந்து லைட்டாக வதக்கிட்டு கட் பண்ணி வச்சு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பு ஒரு 1/4 ஸ்பூனும், மஞ்சள்தூள் ஒரு அரை ஸ்பூனும் சேர்த்து வதக்கி வச்சுங்க. இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சுங்க. இப்போ இதில் வந்து உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கு எல்லாம் சேர்த்து வதக்கி விடுங்க. ஒரு 5 நிமிஷத்தில் உருளைக்கிழங்கு வந்து வெந்துடும். இப்போ வந்து உருளைக்கிழங்கு வந்து வதங்கிடுச்சு. இதில் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள், இன்னும் ஒரு 1/4 ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. அரை ஸ்பூன் வந்து கொத்தமல்லி தூள், கரம் மசாலா வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் மசாலாவும் சேர்த்துட்டு கேஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி விடுங்க. இப்போ இதில் வந்து ரைஸ் போட்டு கிண்டிடுங்க. கொத்தமல்லி தலையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு கொத்தமல்லி தலையும் ரைஸும் சேர்த்துக்கோங்க. கேஸ் வந்து ஆஃப் பண்ணிடுங்க. உருளைக்கிழங்கு சாதம் ரெடிங்க. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது ஒரு சிம்பிள், ஒரு ஈஸியான ரெசிபி தான். சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை செட் பண்ணுங்கள். தேங்க்யூ.